ஷே ஆஞ்சநேயர் அஞ்சலதேவி நாங்கள் 2 பேரும் சோடியோட கணக்கு 7 ஜென்மமாக ஆஞ்சநேயர் மட்டும் நடத்திட்டான், வச்சு நாசம் பண்ணிட்டான். கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய கணக்கு எங்களுக்கு தான் தெரியும். ஐயா கடவுள் அவர் என்னென்ன பிரார்த்தனத்தில் 7 ஜென்மமாக கஷ்டப்பட்டாரோ, கர்மாயப்பட்டாரோ, அடப்பட்டாரோ, எல்லாத்துலேயும் எல்லாமே கர்மாயப்பட்டார். ஐயா கடவுள் பூமியில் உட்காராதனால பாடாப்படுத்திட்டான். மனித பிறவிக்கு சாப்பாட்டு உணவு பூமியில் தின்னு கழித்து நக்கி சந்தோஷமாக போடான்னு தான் கொடுத்துருக்காரு. இப்படி அகம்பா சேட்டை, அநியா சேட்டை உலக நாடே கொடுக்கல. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநில இலங்கை சூழல் இப்படி கொடுக்கல. ஐயா கொடுக்கல. பாய் பேயலா அழிக்க வந்த பாய் பேயலா பூமியில் உட்காந்துட்டார். கொற்றார் ஆணு பெண்ணு கேட்டுக்கப்பா, கணக்கு எல்லா வழக்கும் இன்றைக்கி நீதி அரசராட்சி, நீதி அரசர் கையில் கொடுத்துருவேன் இன்னைக்கு கணக்கு. அடுத்து கேஸ் கட்டு எல்லாமே ஒண்டிச்சு கணக்கு கொடுக்க வேண்டிய வேலை உங்கள் வேலை. மாநிலத்தில் இருக்கிற கொற்றார் ஆணு பெண்ணும் கொடுக்க வேண்டிய வேலை. சாமி கணக்கு நாங்கள் கணக்கு இட்டோம், கணக்கு கொடுத்தாச்சு. இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காரு ஐயா கடவுள் தான் ஆட்சியில் இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்டார். தப்பு செய்கிறவனா அப்படியே செண்டா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். ஐயா தான் நடத்துவார். வேறு எதுவுமே அவர் என்ன கணக்கு வச்சுருக்காரோ அந்த கணக்குப்படி தான் நடத்துவார். மித்ததெல்லாம் காலி பண்ணிடுவார். மாநில பேரில் தப்பு செய்கிறவனா தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அட்டா முடிக்க சிட்டி கிராமம் எப்படி பிரித்து வச்சு நச்சான், அந்த மாதிரி சிட்டி கிராமத்தில் கணக்கு எடுக்க உள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்போ சிட்டி கிராமம் உள்ளே விவசாயம் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பில் அந்த மாதிரி தான் விடுவார். உயிர் வாழ என்ன அந்த கணக்கு தான் கொண்டு வருவார். எல்லா விவசாயத்தை அழிச்சிட்டான். எல்லாம் அழித்து நாசம் பண்ணி பூரா 2ஆம் நம்பராக விட்டு பாலாக்கி வச்சுருக்கான். தெரியுமா தெரியாதாப்பா? கொற்றார் ஆணுக்கு பெண்ணுக்கும் பூமி ஒரு தடவை அதை கீழே கல் மண் சல்லி போட்டு அமுக்குனா விவசாய இடத்துல அமைக்காச்சுன்னா அடுத்து என்ன அந்த இடத்துல விளையும்? ஒன்றும் செய்ய முடியாது. அமைக்கி வாரான், நிலப்பரப்பா அழித்து வாரான். 2 கையை மூக்கை தூக்கிக்கிட்டு கண் 2 தூக்கிட்டு வாரான். கண்ணுக்கு ஒரு காய்ச்சல் விட்டுட்டார் அப்படின்னா கண் பவர் இழந்து போவோம். ஒழுங்காக போ, எல்லா பவர் அவர் கையில் இருக்குது. மாநில சேட்டை பண்ணாத ஒரு பேப்பர் வச்சு விளாண்டு பாலாக்கி வச்சுருக்க. இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்டார். அரசியல்வாதி இன்று நாள் முதல் கணக்கு எழுதிட்டார். நாற்காலி சேவரோட குடும்பமே உள்ளே தூக்கி போடுற கணக்கு எழுதிட்டார். ஆட்சி ஐயா கடவுள் ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி. நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி 2 கணக்கு. அடுத்து கடவுளுடைய ஆட்சி, கடவுள் பூமியில் குடும்பம் இறங்கின ஆட்சி, குடும்பத்தோடு நடத்துகிற ஆட்சி. முக்கால் சேர்த்தியும் சிவனும் பார்வதியும் நடத்தக்கூடிய ஆட்சி. சிவனும் பார்வதி குடும்பத்தார், 3 பிள்ளைகள், சிவனும் பார்வதி 5 இந்த 5 வச்சே தான் எல்லாம் நான் உலக நாடே நச்சிட்டான். இப்போ தான் வெளியே வருது கணக்கு. முக்கால் சேர்த்தியும் புரிஞ்சிக்கோ, கணக்கு புரிஞ்சிக்கோ. 5 பூமியில் ஆட்சியில் உட்காந்துட்டார். இன்றைக்கி அவர் தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார். ஐயா சிம்மாசனத்தில் உட்காந்து உனக்கு இவ்வளோ கணக்கு எடுத்து கொடுத்துன்னு பார்க்கலையாங்கிற கேள்வி அவர் கேட்பார். பட்டுன்னு கேட்பார். சேட்டை பண்ணுறோன்னு உள்ளே தூக்கி போடாமல் என்ன விளையாட்டா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டார். அப்படியே எழுதிட்டார். ஐயா ஆட்சியில் உட்காந்துட்டார். இன்று நாள் ஆட்சி. இனிமேல் நாற்காலி சேரோட தமிழ்நாடு முதல் 1ஆம் நம்பர் உள்ளே போய்கிட்டே இருப்பான். அடுத்து டெல்லியில் போய்கிட்டு இருப்பான். முக்கால் சத்தியம் கணக்கு கேட்காம விளாண்டுக்கிட்டார். அறிக்கையா ஆட்சி ஐயா உட்காந்துட்டார். நீ ஆட்சி நடத்த முடியாது. அரசியல்வாதி ஆட்சி நடத்த முடியாது. பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர் கீழே வரைக்கும் யாருமே நடத்த முடியாது. இல்லைன்னா நொறுக்கி விடுவார். அப்படியே விமானத்தில் பிரதமராக அப்படியே புகஞ்சு விட்டுருவார். குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி அப்படியே போர் உள்ளார சைங்கன்னு காலை 2 தூக்கிட்டு வரல, அப்படியே ஒன்றுக்கு மோதி ரத்தமாக சிந்த விட்டுருவார் பூமியில். முதலமைச்சர் பூரா முதல்ல தின்னுட்டு வெளிநாடு உள்நாடு பூரா போய் பேப்பர் வாங்கி எழுதிட்டாலே தான். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி. தமிழ்நாட்டில் 100க்கு 100 வெளிநாடு ஓடிக்கிட்டு இருக்கான். கொண்ட நரம்ப எடுத்து போடுவார். என்னையோட குளோஸ் ஆகிடுச்சு. உனக்கு ஓடுறா கண்டார் வெளிமான உனக்கு முடிஞ்சு வச்சுடா. இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்டார் ஐயா. தமிழ்நாடு கணக்கில் தமிழ்நாட்டில் தான் முதல் ஆட்சி. அதுக்கப்புறம் எல்லா மாநிலத்திலும் ஆட்சி அப்படியே கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார் டெல்லி வரைக்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.